ஒரு பயத்தின் காரணமாக போயிட்டாருன்னு நம்ம சொல்கிறோம். எடப்பாடி நகர்த்தி விட்டு அப்படின்னு ஒரு வரியில் ஒரு வார்த்தையில் சொல்கிறோம். அதை நான் பொம்மையை எடுத்துகிட்டு வைக்கிறதுக்கு இல்லை, பொதுக்குழுவை கூட்டணும், அதுக்கு பல வழிகள் இருக்குது. அப்படி ஒதுக்கப்பட்ட நகர்த்தப்பட்ட எடப்பாடி என்ன பண்ணுவார்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. அவரும் ஒரு வலுவான தலைவர் தான், சமுதாய பலம் உள்ளவர், மிகப்பெரிய பணபலம் உள்ளவர், அவருக்கும் விசுவாசிகள் இருக்காங்க. அப்போ அவர் ஒரு தனி அணி அமைஞ்சா அது இன்னொரு பிளவு தானேன்ற இயல்பான கேள்வி வரும், நான் மறுக்கலை. ஆனால் ஏதோ மிரட்டலுக்கு பயந்து தான் அவசியமில்லாத நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் கூட்டணியை போய் உறுதிப்படுத்துகிற அளவுக்கு சரண்டரான எடப்பாடி ஒரு வலுவான அணியை அதே பிஜேபி எதிர்த்து கொண்டு அமைப்பார்னு நான் பார்க்கல. அதுக்கான வாய்ப்பு குறைவு. அதற்கு தகுதியெல்லாம் இருக்குது, எல்லா தகுதியும் இருக்குது, வாய்ப்பு குறைவு. ரெண்டாவது வாய்ப்பு குறைன்றதுக்கு ஒரு பலத்துக்கு என்ன சொல்றேன்னா, பிஜேபியால் நிராகரிக்கப்பட்டார், பிஜேபியின் கோபத்துக்கு ஆளாகிவிட்டார்னு எடப்பாடியை பற்றி மற்றவங்க புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா ஒரு முன்னாள் அமைச்சரோட போக மாட்டாங்க, அல்லது வழக்கை சந்திக்கிற எந்த அமைச்சரும் போக மாட்டாங்க. முன்னாள் அமைச்சர்கள் பொன்னையன் மாதிரி இழக்கிறதுக்கு எதுவுமே இல்லைங்கிற ஆட்கள் போகலாமே தவிர களத்தில் இருக்கிற எந்த முன்னாள் அமைச்சரும் போவாங்கன்னு நான் பார்க்கல. நான் எடப்பாடிக்கு விசுவாசம் இல்லை, அவர் மீது விசுவாசம் இல்லை, அவர் மீது நம்பிக்கை இல்லைன்ற அந்த அர்த்தத்தை சொல்லலை. பிஜேபியின் மீதுள்ள பயத்தின் காரணம். இங்கே எஃப்ஐஆர் ஆல்ரெடி இருக்குது. ஈடி எந்த நேரம் வரல, நேரம் வந்திருக்கணும். செந்தில் பாலாஜி வீட்டுக்கு 10 தடவை போகிற ஈடி இன்றைக்கு வரைக்கும் ஒரு தடவை கூட அந்த முன்னாள் அதிமுக அமைச்சர்கள் வீட்டுக்கு போகவே இல்லை. இது ஒரு சூழல் வருதுன்னா அவ்வளோ துணிச்சலை யாரும் போக மாட்டாங்க. அந்த யதார்த்தத்தையும் வச்சு தான் சொல்கிறேன். அது இன்னொரு பிளவாக இருக்காதுன்னு நான் பார்க்குறேன்.